जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈசனும் ஆசானும். ஈசனே குரு என்பதும் குருவே ஈசன் என்பதும். இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் புரிகிறதோ இல்லையோ? ஈஸ்வரனையே குரு என்றால் இந்த லோகத்தில் மனுஷ ரூபத்தில் தெரிகிற எந்த குருவையும் நாம் தேடி போக வேண்டாம். ஈஸ்வரன் ஒருத்தனிடமே பக்தி பண்ணுவோம். அவனே நல்வழி காட்டுகிற குருவாக நம்மை அழைத்து போகட்டும் என்றிருப்பது. குருவையே ஈஸ்வரன் என்றால் அதுதான் நான் வித்தியாசப்படுத்த போகிற விஷயம். ஈஸ்வரன் என்று கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தனை அல்லது ஒரு சக்தியை, பவரை நினைத்து பக்தி பண்ண வேண்டாம். கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே குரு என்று, இவரே நமக்கு சகலமும், இவரே நமக்கு ஈஸ்வரன் கீஸ்வரன் எல்லாம், இவரொருத்தரையே பக்தி பண்ணுவோம் என்று இருப்பது. குருவையே ஈசனாக கொள்வது எப்படி? அதெப்படி? அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆக்கி படைத்து ஆட்டுவிக்கிற ஈஸ்வரன் என்ற ஒருத்தனிடம் தனியாக பக்தி வேண்டாம் என்று மனுஷ ரூபத்தில் நம்மாதிரி இருந்து கொண்டிருக்கிற குருவிடமே அனன்ய பக்தி செலுத்துவது என்றால் அதெப்படி? அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஈஸ்வரன் ஆக்கட்டும், ஆட்டி வைக்கட்டும், அழிக்கட்டும், அதை பற்றி உனக்கென்ன வந்தது? அந்த மகா பெரிய சக்தியில் உனக்கு வேண்டியது என்ன? துளி போற கிருபை. உன் அழுக்கை போக்கடிப்பதற்காக சம்சாரத்திலே மாட்டிக்கொண்டு மூழ்கிற உன்னை ரிலீஸ் பண்ணுவதற்காக உனக்கு வேண்டியது உன் விமோசனம்தான். அகிலாண்ட விவகாரம் அவன் சமாச்சாரம். மாயையோ லீலையோ ஆக்சுவல் சிருஷ்டியோ எதுவானாலும் அது அவன் காரியம். அவனுடைய மாயை அல்லது லீலை அல்லது சிருஷ்டியாக இருக்கிற அகிலாண்டங்களை அவன் என்ன பண்ணிக்கொள்கிறானோ பண்ணிக்கொண்டு போகட்டும். அதிலே நீ தலையிட்டு உனக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம், அவனுக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம். உனக்கு தெரிவது உன் அழுக்கும் நீ கட்டிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறதும் தான். இது போயாகணும். இதை போக்குகிற எதுவோ அது ஒன்றுதான் உனக்கு வேண்டியது. போக்கடிக்கிற வஸ்துவை எவர் தருகிறாரோ அந்த ஒருத்தர் தான் உனக்கு வேண்டும். ஆகையினால் உன்னை காப்பாற்றி விமோச்சனம் தருகிற அந்த வஸ்துவான ஞானத்தை தருபவராக குரு என்று இருக்கிறாரே, இவர் ஒருத்தரே உனக்கு போதும். உன்னை கடை தேற்றுபவர்தான் உனக்கு வேண்டுமே ஒழிய இதற்கதிகமாக அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆட்டி வைக்கிற மகாசக்தன் என்பதற்காக ஒரு ஈஸ்வரன் வேண்டியதில்லை. ஆமாம், இந்த குரு எனக்கு ஞானம் தருகிறார் என்றால் அவருக்கு மட்டும் அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அதை எனக்கு தருகிற கிருபை அவருக்கு இருக்கிறதென்றால் அதுவும் எங்கே இருந்து வந்தது? எல்லாவற்றுக்கும் மூலம் ஈஸ்வரன் தானே. இருக்கட்டும், நான் தான் சொன்னேனே, ஈஸ்வரன் சகலமும் நிரம்பிய சர்வசக்தி சமுத்திரமாகவே இருக்கட்டும். ஞான சமுத்திரமாக, கிருபா சமுத்திரமாக எல்லாம் அவனே இருக்கட்டும். உன் அழுக்கை அலம்ப அத்தனை சமுத்திரமும் வேண்டாம் தானே. ஊற்றிலே குழாயிலே கங்கை வருகிறதென்றால் அதை குடித்தாலே போதும் தானே. கங்கா பிரவாகத்திலேயேதான் மொண்டாக வேண்டும் என்று இல்லையோ இல்லையோ? அந்த மாதிரி ஞான சமுத்திரத்திலிருந்து, கிருபா சமுத்திரத்திலிருந்து உனக்கு போதுமான ஊற்றாக, குழாய் ஜலமாக குரு வந்திருக்கிறார். உனக்கு முடிந்த முடிவாக எந்த ரிலீஸ் வேண்டுமோ, எந்த பேரானந்தம் வேண்டுமோ அதை கொடுத்து தாகம் தாபம் தணிவிப்பதற்கு அவரே போதும். யாரோ பிரபு லக்ஷ பிராமண போஜனம் செய்ய போகிறார். அதற்காக மலைமலையாக சாப்பாட்டு வகைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனாலும் உனக்கு வேண்டியது ஒரு இலை சாப்பாடு தானே. உனக்கு பிரபுவை தெரியாது, ஆனால் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவரை தெரியும். இவரிடம் கேட்டுக்கொண்டால் இவரே கேரியரில் போட்டு எடுத்து கொண்டு வந்து நீ இருக்கிற இடத்திலேயே கொடுத்து விடுவார். அப்புறம் பிரபுவிடம் போய் நீ எதற்கு நிற்க வேண்டும்? சாப்பாடு அவருடையதாகவே இருக்கட்டும். அதற்காக அவரை போய் நீ தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை.
அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உன்னிடம் வருகிறவர்கள் யாரானாலும் கொடுத்துவிட்டு போ என்று அந்த வேண்டப்பட்ட நபருக்கு அவரே தாராளமாக உரிமை கொடுத்திருக்கிறார். அவரும், அதாவது அந்த நபரும், பிரபுவின் சாப்பாட்டைத்தான் தாம் போடுவதாக சொல்லிக் கொள்கிறாரே தவிர தாமாகவே போடுவதாக பாத்தியதை கொண்டாடி கொள்வதில்லை. ஈஸ்வரன் தான் ஞானத்தை அனுகிரகிக்கும் சக்தியை குருவுக்கு கொடுத்திருக்கிறான். அவரும் தாமே ஞானம் அளிப்பதாக கொஞ்சம் கூட உரிமை பாராட்டுவதில்லை. ஆனாலும் ஈஸ்வரனே இப்படி பிரியப்பட்டு மற்றவர்களுக்கு ஞானம் வழங்கும்படியான சக்தியை இவருக்கு, குரு என்கிறவருக்கு வழங்கி இருக்கிறார் என்றால் தங்களை கடை தேற்றுவதற்கான பரம லட்சியத்தை நிறைவேற்றிவிடும் இந்த குருவையே சிஷ்யர்கள் சகலமுமாக நினைத்து அவரிடமே அனன்ய பக்தி செலுத்துவதும் அவனுக்கு உகப்பாகத்தானே இருக்க வேண்டும். குரு வழிபாட்டின் சிறப்பம்சங்கள். ஈஸ்வரன் என்று தனியாக ஒருவனை வைத்துக்கொண்டு உபாசிக்காமல் குருவையே அப்படி உபாசிப்பதற்கு ஆதரவாக சில காரணங்கள் உண்டு. முக்கியமாக ஈஸ்வரன் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. அவனை மகான்களின் வர்ணனைகளிலிருந்து பாவனையாகத்தான் மனசில் கல்பித்து பார்க்க முடிகிறது. குருவோ கண்ணுக்கு தெரிகிறார். அவரோடு நாம் கலந்து பழக முடிகிறது. நேருக்கு நேர் கேட்டுக்கொள்ள முடிகிறது. ஈஸ்வரனால் நமக்கு நடக்க வேண்டிய கர்மநாசம், ஞான பிராப்தி எல்லாம் இவரே நடத்தி கொடுக்கிறார். நாமே நேரே ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொண்டால் அவன் நமக்கு செய்கிற அனுகிரகத்தை விட ஜாஸ்தியாகவே நாம் அவனை பிரார்த்திக்காமல் குருவையே பிரார்த்திக்கும் போது அந்த குருவின் மூலம் பெற்றுவிடலாம். எப்படி என்கிறீர்களா? நாமே நேராக ஈஸ்வரனிடம் பிரார்த்திக்கிறோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனா சக்தி எவ்வளவு? ரொம்ப கொஞ்சம்தான். மனசின் ஆழத்திலிருந்து தீவிரமாக பிரார்த்திக்கவே நமக்கு தெரியாது. அதோடு நமக்கேதான் நாம் பிரார்த்தித்து கொள்கிறோம். நம்முடைய சொந்த நலனையே தான் ஈஸ்வரனிடம் வேண்டுகின்றோம். இதற்கு அவன் செவி சாய்க்க மாட்டான் என்றில்லை. ஆனாலும் நம்முடைய அல்ப பிரார்த்தனா பலத்தில் நமக்காகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு அவன் பெரிசாக எப்படி ஒரு பலன் தருவான்? ஆனால் நாம் குருவே எல்லாம் என்று இருந்துவிட்டால் அவர் இந்த குழந்தைக்காக நாம் தான் பிரார்த்திச்சுக்கணும் என்று ஈஸ்வரனிடம் நம் சார்பில் பிரார்த்தனை செய்வார். அவர் நம்மை போல் ஈஸ்வரனை நேரில் தெரிந்து கொள்ளாதவர் இல்லை. அவருடைய பிரார்த்தனா சக்தி மிகவும் பலமானது. நமக்கு எட்டா கையனாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு சமீபத்திலேயே இருப்பவர் அவர். தன்னுடைய வலுவாய்ந்த பிரார்த்தனா சக்தியோடு அவர் நமக்காக அவனிடம் வேண்டிக் கொண்டு எடுத்துச் சொல்லி கேட்டுக்கொள்கிற போது அவன் அதை நிச்சயம் கேட்கத்தானே கேட்பான். நாம் எக்கேடு கெட்டு போனாலும் குருவுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அப்படி இருந்தும் அவர் பரம கருணையோடு நமக்கு உபதேசம் பண்ணி நம் அழுக்கை போக்குவதற்காக பாடுபட்டு ஸ்வயநலமே கொஞ்சம் கூட கலக்காமல் நம் பொருட்டாகவே ஈஸ்வரனிடம் வேண்டிக் கொள்கிறார் என்றால் அதற்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி தானே. நம்முடைய சாதனை, பிரார்த்தனை ஆகியவற்றுக்காக ஈஸ்வரன் ஏதோ கால் பங்கு வீசம் பங்கு அனுகிரகம் பண்ணுவான் என்றால் நமக்காக குரு பிரார்த்திக்கும் போது முழு பங்கும் பண்ணிவிடுவான். லௌகீகத்திலேயே பார்க்கிறோமோ இல்லையோ, கவர்னர், மந்திரி மாதிரி ஒருவரால் நமக்கு ஒரு காரியம் நடக்கும் என்றால் நாமே அவரிடம் போய் நிற்க முடியுமா? நமக்கு பேட்டி கிடைக்குமா? அவரிடம் சாய்க்கால் உள்ளவராக இருக்கிற நமக்கு தெரிந்த ஒருவரிடம் நாம் போய் முறையிட்டாலே போதுமானதாக இருக்கிறதல்லவா? இவருடைய சிபாரிசுக்காகவே கவர்னர் நம்மை பார்க்க கூட பார்க்காமல் நமக்கு வேண்டிய காரியம் ஆவதற்கு உத்தரவு போட்டு விடுகிறார் அல்லவா? ஈஸ்வரனிடம் நாம் போக வேண்டாம். நாம் போய் நடத்தி கொள்வதை விட இன்னும் 100 பங்கு நன்றாக நமக்கு அவனிடம் சொல்லி நடத்தி கொடுப்பதற்காக இருக்கிற குருவிடம் போய் அவரிடமே முறையிட்டு விட்டால் போதும். நாம நம் கர்மாவை கழித்து கொள்வது கஷ்டம். குருவுக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற விசேஷ சக்தியால் அவர் நம் கர்மாவிலே எவ்வளவோ பங்கு கழிந்து போவதற்கு சகாயம் செய்வார். தம்முடைய தபோ சக்தியை கூட அதற்கு செலவழிப்பார். பரம கருணாமூர்த்தியாகவும் தியாகியாகவும் இருக்கப்பட்ட அவர் ஓரளவுக்கு தாமே கூட நம் கர்மாவை வாங்கி கொண்டு அனுபவித்து நமக்கு பாரத்தை குறைப்பார்.
இப்படி அவர் தம்மை வருத்தி கொண்டுதான் நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து ஓய்வு பெற்றுத்தர வேண்டுமென்றில்லை. அவர் அவனிடம் ரொம்ப நெருக்கமாக இருப்பவரானால் சுவாதீனமாகவே அவன்கிட்டே இவனுக்காக இந்த அனுக்கிரகம் பண்ணியே ஆகணும், அதாவது குரலை உயர்த்தி மிரட்டுவது போல, என்ன பண்றையா இல்லையா என்பார். ஆஹா பண்றேன் என்று ஈஸ்வரனும் அவர் சொன்னபடியே செய்து விடுவான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.